எந்திரடே எந்திரி. இங்கெல்லாம் படுக்கக்கூடாது. கிளம்பு போ. கை கால்லாம் நல்லா தானடா இருக்குது, உழைச்சி சம்பாதிடா போடா. வெக்கமா பிச்சை எடுக்க. ஜி, எப்போ வந்து உங்கள்கிட்ட கை நீட்டி காசு கிட்டாரோ அப்போயே அவர் தன்மானத்தில் வந்துட்டாரு. ஒன்றும் காசு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. அவர் அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க ஜி. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் அவர் ஒரு மனுஷன் தான். ஒரு சில பேர் மனிதாபிமானத்தோடு இருக்கிறனாலதே அவர் என்ன உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இனிமேல் அப்படி பேசாதீங்க ஜி. போடாடே. மதுரை அருகே புதிதாக சாலை அமைக்க தமிழக அரசு 50 கோடி இடஒதுக்கீடு. ஆமாம், முன்னாடி நடந்து போனால் நாற்று வாடை தான் வரும், இப்போலாம் தாரோட வாடை தான் வருது. என்ன பண்ண காத்திருக்காங்களோ. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா விவசாயத்தை வருங்கால சந்ததிகள் கூகுளில் தான் பார்க்கணும் போல. நேற்று மட்டும் தமிழகத்தில் 85 கோடிக்கு மது விற்பனை. மக்களுக்கு தேவையில்லாத சிகரெட் தண்ணி விற்கிறவன் பணக்காரனாக இருக்கான். மக்களுக்கு தேவையானதை தயாரிக்க விவசாயி நம்ம நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் வேலையாக தான் இருக்கும். இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை இல்லை. இவங்களும் விவசாயம் மாதிரி தான் போல. அண்ணா அண்ணா பசிக்குதுண்ணா, காசு இருந்தா கொடுங்கண்ணா, சாப்பிடணுண்ணா. ஏ பாப்பா, இங்கே வா. என்ன பாப்பா பசிக்குன்னு சொன்ன, தண்ணி வாங்கிட்டு போகிற? அண்ணா நம்ம ஊரில் அடுத்த விட சாப்பாடு இருக்கும், ஆனால் தண்ணி இருக்குமான்னு தெரியல, அதுதான் தண்ணி வாங்கிட்டு போகிறேன்.